ரூபா உடனே வந்து ஒரு 6 மாசத்துல சும்மா இவரு அதிலே தான் இருப்பார். மனைவிக்கு பேரு மீனாம்பிகைன்னு வைக்கலாம். மீனாம்பிகை அப்படி போக கூடாது. பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுறேன். மீனு ஐயோ சார் கேளுங்க சார். மீனு குட்டி மீனு குஞ்சு மீமா மீமா நீந்தி வருவா. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அக்காக்கு பேரு புஷ்பம். வீட்டுக்காரர் எப்படி தெரியுமா கூப்பிட்டாரு? ஏ புஷ் ஏ புஷ் அத கூட சொல்லலாம். ஏ பூ இன்னும் ஷார்ட்டா கூப்பிடலாமா? எங்க வீட்டு பக்கத்துல இன்னொரு அக்காக்கு பேரு பத்மாவதி. வீட்டுக்காரர் எப்படி தெரியுமா கூப்பிட்டாரு? பத்து பத்து குட்டி. ஏற்கனவே 9 குட்டி போட்டாச்சு. 10வது குட்டிக்கு ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு. என் பேர் மங்கையரசு. 10 குட்டி லைட் ஆஃப் பண்ணு. சின்ன குட்டி. என் பேர் மங்கையரசு. உங்க பேரு? என் வீட்டுக்காரர் என்ன தெரியுமா கூப்பிடுவாரு? எப்படி? மங்கி மங்கி குட்டி. பண்டி குட்டின்னு இருப்பாரு. இங்க என்னமா மங்கி? அப்படியே கிடையாது. அப்படியே வந்து பாரு. பாதி கண்களை மூடி திறந்து பார்ப்பது விருப்பம். பாதி தூக்கத்தில் போனவை தடவி ரசிப்பது விருப்பம். பாதி பாதியாய் தருமாறு மனமித்தே பள்ளி என்ன பாட்டுங்க? காதலிக்க உண்மையா காதலிக்க தெரியுமா? ஏமாத்துறது அவ்வளவு இந்த ஆம்பளைக்கு வேலை தானே. எந்த பெண்ணாவது உண்மையா காதலிக்கிறது அவ்வளவு எங்க பெண்கள் கிடையாது. ஆமாங்க, நாங்க ஆசிரியருங்க. நீ ஆசிரியரா? அந்த அம்மா என்ன கலராமையா கடத்திக்கிட்டு இருக்குது? அவங்க பேராசிரியர், நான் ஆசிரியர். ஓ, நான் பள்ளிக்கூடத்துல வேலை பார்க்கிறேன், அவங்க காலேஜ்ல வேலை பார்க்கறாங்க. அந்த பையன் அதை தலையாட்டுறாங்கல்ல, இதே மாதிரி கிளாஸ் ரூம்ல பாடம் நடத்திட்டே இருந்தேக்கா. அடிக்கிறது மணி, முடிந்தது என் பணி அப்படிங்கிற இவர மாதிரி ஒருத்தர் எழுப்பி சொல்றா, விட்டது சரி அப்படிங்கிற. அத்தியாயா உனக்கெல்லாம் பாடம் நடத்துறதுக்கு 4 தெருவுக்கு நான் பிச்சை எடுக்க போறேன்டா அப்படிங்கிற. எங்க தெருவுக்கு எப்படி சொல்றது? 2 மார்க் வாங்கிட்டு வந்து கக்க போடி சிரிச்சுக்கிட்டே இருந்தான். டேய் உனக்கு வெக்கமா இல்ல? 2 மார்க் வாங்கிட்டு கக்க போடி சிரிக்கிறேன்னு கேட்டதுக்கு அதுக்கு எனக்கு என்ன வெக்கம்? போட்ட உனக்கே வெக்கம், எனக்கு என்ன வெக்கம்னு கேக்குறாங்க. என்ன நீங்க 2 கதை 52ன்னு போட்டுருக்கீங்க. கவிதை எழுதுற பாருங்க, காதல் கவிதை. கண்ணாடி ஒரு மல்லி, உங்க அம்மா தாண்டி எனக்கு பில்லி அப்படிங்க. கண்ணாடி ஒரு சேமியா, உங்க அம்மா தாண்டி எனக்கு வருங்கால மாமியா அப்படி. எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் கவிதை எழுதுறாக்கா, கண்ணே நீ ஒரு ஆப்பம் வாடி வாழ்ந்து பாப்போம் அப்படிங்க. இன்னொருத்தர் எழுதுறா தின்னுகிட்ட பயவுளே. ஒருத்தர் எழுதுறா, கண்ணே நீ ஒரு புரோட்டா உன்னை பொண்ணு கேட்டு வரட்டா. பத்ம பூசன் எழுதுனா அப்படிங்கிற பத்மா பூசன் எழுதியிருக்காங்க. பொள்ளாச்சி எழுதுனா அப்படிங்கிற புள்ளதாசன் எழுதியிருக்கிறாங்க. இந்த ஆண்கள் என் சின்ன வயசுலயும் சரியில்லை, பெரிய வயசுலயும் சரியில்லை. ஆனா அப்படி இல்லை எங்க பெண்கள் நடுவர். பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா எவ்வளவு அருமையா. ஒரு பெண் என்பவள் ஒரு பிறந்த உடனே ஒரு அழகு, அவ வளர்ந்தா ஒரு அழகு. பெரிய பொண்ணு ஆனா ஒரு அழகு, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா ஒரு அழகு, அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்தா ஒரு அழகு, அந்த பெண்ணு பெரிய ஆளானா ஒரு அழகு, அந்த பெண்ணு வயதானா அதுவும் ஒரு அழகு. செல்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்ல தட்டாரே, பட்டபடிப்பு படிச்சு வந்தாலும் பாட்டி சொல்ல தட்டாரே. குமரிக்கு யாரும் கிளவிக்கு அறிவுண்டு அழகில் அறிவனி மனமாவே. செல்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்ல தட்டாரே, பட்டபடிப்பு படிச்சு வந்தாலும் பாட்டி சொல்ல தட்டாரே. அருமை அருமை அருமை. ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆண்கள் சொல்லுங்க. ஆண்கள் 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 ஆண்கள்னா உதடுல ஒட்டல, குடும்பத்திலே ஒட்ட மாட்டாங்கக்கா. இருங்க குடும்பத்திலே ஒட்ட மாட்டாங்க. பெண்கள் சொல்லுங்க. பெண்கள் பெண்கள்
ஒட்டுதுமா ஆ, பச போட்ட மாதிரி. குடும்பத்திலே ஒட்ட வைப்பவர்கள் பெண்கள். கை தட்டுங்க. என்ன இருண்ணா இது மான பிரச்சனை ஆகி போச்சுனா இருமா சொல்ல வேண்டாமா. இப்போ உதடு ஒட்டும் பாருமா. புருஷர் சொல்லுமா. ரெண்டு உதடு அப்படியே ஃபெவிகால் போட்டு ஒட்டின மாதிரி ஒட்டுதா இல்லையா? புருஷர் ஏங்க பேபாங்கிறான். புருஷர் புருஷன். எங்க பெண்களுக்கு தாரம்னு ஒரு பேர் வந்துச்சு.